இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்குது. ஆமாம், இந்த வர்ற 6 மேட்சுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கட்டாயம் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். டோனியோட கேப்டன்ஷிப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய கப்புனா அடித்து தூள் கிளப்பியிருக்கோம். ஆனால் இந்த மேட்ச்சில் எப்படி நம்ம வந்து ஜெயிச்சு நம்ம வந்து கப்படிக்க போகிறோங்கிறது தெரியல. ஆனால் டோனி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக கப்பு அடித்து கொடுப்பாருன்னு எங்களுக்கு 6 மேட்சும் தொடர்ந்து வின் பண்ணுவார், கப்பு அடிப்பார். பவுலிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சொதப்பலாக இருக்குது. கலீல் அகமது வந்து நல்லா பந்து போடுறாரு, நூறு அகமதும் பந்து நல்லா போடுறாரு ஸ்பின்னுக்கு. அஸ்வினி ஜடேஜா பவுலிங் எடுபடல. ஆனால் பேட்டிங்கில் வந்து இன்னும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ஓப்பனிங் வந்து சுத்தமாக வந்து செட்டே ஆகலை. அது வந்து இன்னும் வந்து நல்லா பெட்டராக இருக்கணும். மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இன்றைக்கி ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வந்து ஹோம் கிரவுண்ட்னால ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து நல்ல பேட்டிங் இருக்கு. அதை மிஞ்சி நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக பவுலிங்கில் வந்து அட்டாக் பண்ணணும். ஸ்பின்னு வந்து சென்னைக்கு வந்து நல்லா எடுபடும். 100 அகமது, அஸ்வின், ஜடேஜா இவங்க எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக 100% ஜெயிக்கலாம்.